விருப்பம் ஊற்றெடுக்கிறது. கிராமத்து தேவதையே, உன் கண்களுக்குள் இருப்பதென்ன காந்தமா என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்து இழுக்கிறது? பகலில் தெரியாத நிலவை போல, கண்களுக்கு தெரியாத காற்றை போல என் மனசுக்குள் நீ நிறைந்திருக்கிறாய். அம்மா, அந்த டைரியை கொடுத்துருங்கம்மா. என்னடி இருக்கு இந்த டைரியில? குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்க? வேண்டாம்மா, நீங்க படிக்காதீங்கம்மா. டைரி கையடி. என்னடி என் கையில இருக்கிற டைரிய வாங்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? திமிரா? நீங்க படிக்காதீங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. போத நிறுத்து. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தாண்டி இருக்கேன். அப்படி என்னடி இருக்கு இந்த டைரியில? பாக்குறேன். அம்மா, பார்வதி, 4 எழுத்து கவிதை நீ. உன் பெயரை உச்சரிக்கும் போதே உற்சாகம் ஊற்றெடுக்கின்றது. என்னடி கன்றாவி இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாதும்மா. அது வந்து பெரியய்யா, டைரியை கொடுத்துருங்கம்மா. குடுக்கறனே. குடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கறேன். அங்க வந்து வாங்கிக்கோ. வா. அம்மா, அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. கெஞ்சினாலும் என் கால்ல விழுந்து கதறினாலும் நான் விட மாட்டேன். வாடி. அம்மா வேண்டாம்மா. வாடிங்கறல. ப்ளீஸ்மா. அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. ஏய், நீ கெஞ்சினாலும் என் கால்ல விழுந்து கதறினாலும் உன்னை விட மாட்டேன். வா, அகிலா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. இந்த டைரி அம்மா கிட்ட காட்ட வேண்டாம்மா. ப்ளீஸ்மா, விட்டுருங்கம்மா. விட்டுறேன். உன்னை கூட்டிட்டு போய் அகிலா முன்னாடி விட்டுறேன். அம்மா வேண்டாம்மா. வாடினா. அம்மா என்ன விடுங்கம்மா. வாடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா அந்த டைரியை பார்த்திருப்பாங்களா? நான் எழுதினதெல்லாம் படிச்சிருப்பாங்களா? படிச்சிருந்தாங்கன்னா என்கிட்ட அதை பத்தி கேட்டிருப்பாங்க. இன்னும் கேட்கலையே. ஒருவேளை படிச்சுட்டு கேட்காம இருக்காங்களோ? வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. சொல்றல. விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். வாடி. அம்மா வாடின்னு சொல்றல. அம்மா, அம்மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. டைரியை கொடுத்துருங்கம்மா. உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா. டைரியை கொடுத்துருங்க. ஏய், கொக்கு வலைய வீசி மீனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா. கிராமத்து தேவதையே, உன் கண்ணுக்குள் இருப்பதென்ன காந்தமா? என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்திழுக்கிறது. ஆஹா, கவிதை கவிதை. அதி, இப்படி உருகி உருகி எழுதியிருக்கியே. நீ பிசினஸ்ல மட்டும் நம்பர் 1 இல்லடா, லவ் பண்றதுலயும் தான். என்ன ஏண்டா, அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட இந்த கவிதை எல்லாம் நீதான் எழுதுனன்னு ஏண்டா போய் சொன்ன? அந்த பார்வதியையும் ஆதியையும் கையும் களவுமா புடிச்சு ஆதாரத்தோட அகிலா அத்தை முன்னாடி நிறுத்தணும்னு நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு வசமா சிக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி குறுக்க பூந்து ஆட்டத்தை கழிச்சிட்டேனே. இப்ப எதுக்காக நீங்க 2 பேரும் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? உங்க பிளான் படி நடந்திருந்தா முடிவு என்ன இருக்கும்?
அகிலாண்டேஸ்வரி அந்த சமையல்காரிய வீட்டை விட்டு துரத்தி இருப்பா. அப்போ என் கல்யாணம்? உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. அந்த சமையல்காரி பார்வதியை வீட்டை விட்டு அனுப்பணும், அதான் முக்கியம். ஓகே சிஸ்டர். பார்வதி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளை உருகி உருகி லவ் பண்ற ஆதி வீட்ல இருப்பானா? பார்வதியை தேடி அவனும் வீட்டை விட்டு போயிட்டா? பையன் மேல இருக்கிற பாசத்துல ஆதியை பிரிய முடியாம அகிலாண்டேஸ்வரி ஆண்டி மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசனை பண்ணிதான் நான் தான் கவிதை எழுதணும்னு பொய் சொன்னேன். சரியான நேரத்துல நான் வந்து பொய் சொல்லலனா ஆதி வந்து நான் தான் கவிதை எழுதணும்னு உண்மையை சொல்லியிருப்பான். அகிலா கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாங்க. அப்புறம் என்ன, நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். சரி குரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அத்த, எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு மும்பை கூட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா? சரிடா. எப்படியோ ஒண்ணு, அந்த சமையல்காரி இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சா போதும். என்ன உமா? ஆமா அத்தை, அண்ணன் சொல்றதுதான் சரி. சரி வாங்க. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த சின்ன வயசுல நான் எவ்வளவு பிரச்சனைகளை தான் தாங்குவேன். என்னால முடியலம்மா. பெரியயா திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்குவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அம்மா பார்வையில அந்த டைரி கிடைக்காம காப்பாத்திட்டேன். ஆனா காலையில நான் நல்ல முடிவை சொல்லலைன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுப்பேன்னு பெரியய்யா சொல்றாரு. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அத நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அம்மாக்கு எதிரா நிக்க மாட்டேன்னு அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா இப்போ அம்மாவா பெரியய்யாவா யார் வேணுங்கிற நிலைமையில இது என்ன கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நான் என்னமா முடிவெடுக்கிறது? இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. அது இந்த உலகத்தை விட்டு நான் உன்கிட்ட வர்றதுதாம்மா. ஆனா இப்ப எனக்கு அதுக்கும் வழி இல்லம்மா. தப்பான முடிவுக்கு போக மாட்டேன்னு அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். அக்கா பாத்தீங்களாக்கா, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியே முனிவர் தவத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஏய் பார்வதி, அக்கா வந்திருக்காங்க, கண்ணு திறந்து பாருடி. வனஜா, பார்வதியை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா, அவ தவத்துலதான் இருக்கா. தவமா? இந்த தவத்தை நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி யார் வேணாலும் செய்யலாம். இப்போ பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பெரிய விளக்கோட உட்காரணும். 3 நாளைக்கு என்ன நடந்தாலும் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. தியானத்துல இருந்தும் கண் முழிக்க கூடாது.
பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. இந்த தவத்துல உட்கார்றவங்க நோக்கம் நல்லதா இருக்கணும். அப்பதான் அவங்க எதிரில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அகல் விளக்கு நின்னு எரியும். அவங்க மனசுல தப்பான நோக்கம் இருந்தா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு அதுவா அணைஞ்சிடும். அப்படி விளக்கு அணைஞ்சிட்டா தவம் பண்ணவங்க தனக்குத்தானே உயிரை மாச்சிக்கிட்டு செத்து போயிடணும். நல்லபடியா தவம் முடிஞ்சதுன்னா வரம் கொடுக்கிற நாம தவம் இருந்தவங்களுக்கு குடிக்க பால் கொடுத்து தவத்தை முடிச்சு வச்சு அவங்க என்ன வரம் கேட்டாலும் அத தயங்காம கொடுக்கணும். ஆ, அக்கா அப்படின்னா பார்வதி ஏதோ ஒரு முக்கியமான வரம் உங்ககிட்ட கேக்குதா இப்படி உட்கார்ந்திருக்காளா? ஆமா, ஆதிக்கடவூர் பரம்பரையில இந்த மாதிரி சத்திய பிரமாண தவம் நடந்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல இந்த சத்திய பிரமாண தவத்தை செஞ்சவரு நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நாகராஜா பூபதி, அதாவது அந்த நந்தினியோட தாத்தா. அக்கா, நீ எதுக்காக இப்படி தவத்துல உக்காந்துருக்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா நீ தவத்துல உக்காந்துருக்கனா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். நீ தவத்துல இருக்கிற இந்த 3 நாளுமே நானும் உனக்கு துணையாவே இருக்கேன்க்கா. டேய் கணேசா, இங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வீட்டுக்கு வா. அக்காவுக்கு துணையா நான் இங்கே இருக்கேன்ப்பா. எனக்கு வினையா வந்து வாச்சிருக்கிற இவளுக்கு நீ துணையா இருக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ எந்திரிச்சு வீட்டுக்கு வா, போலாம். அப்பா, ஏன்ப்பா இப்படி கோவப்படுறீங்க? உங்க அக்கா பண்ணிருக்கிற காரியத்துக்கு கோவப்படாம பாராட்டவா முடியும்? தவா இருக்கிறதுல என்னப்பா தப்பு? உங்க அக்கா தவம் பண்ணடா, அம்மாவுக்கு எதிரா சவால் விட்டு தரணா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. முதல்ல எந்திரிச்சு வா. வாடா. அப்பா, வாடா. என்ன விடுங்கப்பா. நான் அக்காவுக்கு துணையா இங்கே இருக்கேன். நீங்க வேணா வீட்டுக்கு போங்கப்பா. இவ நல்லத நினைச்சு தவம் பண்ணா நானே துணையா இருக்க சொல்லுவேன்டா. இவ மனசுல நல்லது நினைக்கல. சோறு போட்ட குடும்பத்துக்கு துரோகம் பண்ண துணிஞ்சிட்டா. அதனாலதான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கான பலனை அவ கண்டிப்பா அனுபவிப்பா. வாடா. அப்பா, அப்பா வேணாப்பா. நான் அக்காவுக்கு துணையா இங்கே இருக்கேன்ப்பா. அப்பா, என்ன விடுங்கப்பா. ஏண்டா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. வாடா. அப்பா, அப்பா, என்ன விடுங்கப்பா. நான் சொல்றது கேளுங்கப்பா. அப்பா, அக்கா அங்க தனியா இருக்கும். என்ன விடுப்பா. ஏய், இனி உன் அக்காவை மறந்துடு, அவ்வளவுதான். அவ செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. போடா. ஏன்ப்பா அப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க? அக்கா அப்படி என்னப்பா தப்பு பண்ணுச்சு? உங்க அக்கா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காடா கணேசா. அம்மா கைய புடிச்ச அன்னைக்கே அவ கைய துண்டாக்கி இருந்தா அவளுக்கு இன்னைக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்காது. அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அம்மாவுக்கு எதிரா சவால் விடுற மாதிரி சத்திய பிரமாண தவத்துல உக்காந்துகிட்டு இருக்கா. ஒரு நாளும் அக்கா அம்மாவுக்கு எதிரா ஒரு காரியத்தையும் செய்யாதுப்பா. அக்கா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான்ப்பா அதை ஆரம்பிச்சிருக்கோம். நான் அக்காவுக்கு தனியா பக்கத்துல இருக்கேன்ப்பா. டேய், டேய், டேய் கணேசா, எப்ப என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம உங்க அக்கா இப்படி ஒரு காரியத்துல இறங்கினாலோ அப்பவே அவ செத்துட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அங்க போக கூடாது. அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அக்கா மனசுல ஏதோ ஒரு நல்லது நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. நீங்களும் அக்காவை நம்புங்கப்பா. என்ன பார்க்க விடுங்கப்பா. டேய், அப்பா, டேய், அப்பா விடுங்க. டேய்,
உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதே. சுந்தரத்துக்கிட்ட பேசுனியே, அவர் என்ன சொன்னாரு அகிலா? பார்வதி எதுக்கு இப்படி திடீர்னு சத்தியப்பிரமாண தவம் பண்றான்னு அவருக்கும் எதுவும் தெரியலங்க. எனக்கு என்னமோ அவர் பொய் சொல்றாருன்னு தான் தோணுது. சித்தி, சான்ஸே இல்ல சித்தி. சுந்தரம் சுட்டு போட்டா கூட பொய் சொல்ல மாட்டாரு. அதுவும் அம்மா கிட்ட சான்ஸே இல்ல சித்தி, பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படியா? அப்படின்னா அக்கா சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாத அந்த சத்தியப்பிரமாண தவத்தை பத்தி அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த தவத்தை பத்தின விஷயத்த பார்வதிக்கு சொன்னது சுந்தரம் தான். பாத்தியா, நான் சொன்னது கரெக்டா போச்சா? ஆனா சுந்தரம் அத இப்ப சொல்லல. பார்வதி சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லிருக்காரு. பார்வதி ஞாபகத்துல வச்சிருந்து இப்ப அந்த தவத்தை ஆரம்பிச்சிருக்கா. இப்ப என்ன சொல்றீங்க சித்தி? எனக்கு என்னமோ சுந்தரம் பொய் சொல்றாருன்னு தான் தோணுது. உங்களுக்கு சுந்தரத்தையும் பார்வதியும் எப்பவுமே பிடிக்காது. அதனால நீங்க இப்படிதான் நம்பிக்கை இல்லாம பேசுவீங்க. ஆமா அகிலா, பார்வதி என்ன காரணத்துக்காக இப்ப திடீர்னு இந்த தவத்தை ஆரம்பிச்சிருக்கா? சுந்தரம் அத பத்தி ஏதாவது சொன்னாரா? சுந்தரத்துக்கும் எதுவும் தெரியலங்க. பார்வதி சுந்தரத்துக்கிட்ட ஏதாவது கேட்டு நிறைவேறாத ஆசை இருக்கான்னு கூட கேட்டு பார்த்துட்டேங்க. அப்படி எதுவும் பார்வதி என்கிட்ட கேட்கல. அப்படி எதுவுமே இல்லைன்னு சுந்தரம் சொல்றாரு. அப்போ பார்வதி என்ன காரணத்துக்காக தவம் பண்றா? உன்கிட்ட என்ன வரம் கேட்க போறா? ஒன்னும் புரியலையே அகிலா. பார்வதி என்கிட்ட கேட்க போற வரத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. பார்வதி கேட்கணும்னு நினைக்கிற வரத்துல ரொம்ப கவனம் வேணும். வரம் கொடுக்கறவங்க வாங்குறவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்லாம நல்லதா இருக்கணும். அப்பதான் அந்த விளக்கு நல்லா எரியும். இல்லனா பாதியிலேயே விளக்கு அணைஞ்சிடும். அப்படி விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா பார்வதி உயிரை விட வேண்டியதா இருக்கும். அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த சமையல்காரிய நினைச்சு கவலைப்பட வேண்டிய நேரமா இது. எப்படியும் அவ சாகத்தான் போறா. என்கிட்ட இருந்து இந்த முறை அவ தப்பிக்கவே முடியாது. உமா, அத்தை, நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே பார்வதிதான். ஆமா அத்தை, அது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதனால நீ என்ன பண்ற? பார்வதி இந்த தவத்தை நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் தினம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி கோலம் போட்டு நல்லபடியா பாத்துக்கணும். அதுதான் உன் வேலை. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, அந்த இடத்த நான் கோயிலாவே மாத்திடுறேன். அம்மா, அம்மா சொன்னது மட்டும் செஞ்சா போதும். இந்த கோவில் கட்டுற, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்னு ஓவர சீனெல்லாம் போடாத. அம்மா சொன்னதை மட்டும் செய். என்ன புரிஞ்சுதா? சரிங்க சின்ன மாமா. ஒரு வேலைக்காரிக்கு என்ன வேலைக்காரி ஆக்கிட்டாங்களே. இந்த சமையல் பண்ணி தவம் இருக்கிறதுக்கு 3 நாள் இவளுக்கு நான் முறவாசல் பண்ணணுமா? எல்லாம் என் தலை எழுத்து.
என்னத்த இன்னும் தூங்கலையா? எங்க இருந்து தூக்கம் வரது? அதான் வீட்டு வாசல்ல ஒருத்த தவ இருக்கேன்னு உட்கார்ந்து இருக்காளே. பாக்க பாக்க எனக்கு அத்த பார்வதி தவம் இருந்தா உங்களுக்கு என்னத்த? நீங்க போய் தூங்க வேண்டியது தானே? ஏற்கனவே டயட்ல இருக்கன்ட்டு அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டு இப்படி மெலிஞ்சு கிடக்குறீங்க. அத்த ஏன் அத்த? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஐயோ வேணாம் வேணாம் அத்த, ப்ளீஸ் போன கொடுங்க ப்ளீஸ். உனக்கு என் மேல இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றிடா. என் ஹெல்த் எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பார்வதி வேணுமா வேணாமா? என்னத்த இப்படி கேனத்தனமா ஒரு கேள்வி கேக்குறீங்க? நீங்க பார்வதி போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கல்ல, போட்டோவை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் பார்வதி எனக்கு தான். அதுக்காக தான் நான் மும்பைல இருந்து இங்க வந்து டேரா போட்டுட்டு இருக்கேன். இப்ப போய் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? டேரா போட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போனை நோண்டிட்டு இருந்தா போதுமா? அந்த பார்வதி உனக்கு கிடைச்சிருவாளா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? போன்ல விளையாடுறத விட்டு பார்வதி கிட்ட விளையாட சொல்றீங்களா? சும்மா தமாசத்த. பார்வதிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் முடிவாயிடுச்சுல்ல, அப்ப பார்வதி எனக்கு தானே. ஏய் லூசு. அப்படி முடிவான கல்யாணத்தை முறியடிக்கிறதுக்காக தான் பார்வதி தவத்துல உட்கார்ந்திருக்கா. என்னத்த சொல்றீங்க? பின்ன இந்த 3 நாள் தவத்தை முடிச்சிட்டு ஆதி கைய பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நீ ஊர்ல இருந்து வந்தியே உஸ்ஸுன்னு, அதே மாதிரி உஸ்ஸுன்னு கிளம்பி மும்பைக்கே போக வேண்டியதுதான். அது எப்படி நடக்கும்? நடக்கும். அதுக்குதான் பார்வதி தவமா உட்கார்ந்திருக்கா. அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதியவே வரமா கேட்கணும்னு. அப்புறம் நடக்காம எப்படி? அந்த பார்வதி மட்டும் நல்லபடியா தவத்தை முடிச்சிட்டான்னா அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அதுக்கு நான் என்ன பண்றது அத்த? ஏண்டா இத கூட நான் தான் உனக்கு சொல்லி தரணுமா? உனக்கா எதுவுமே தெரியாதா? அந்த பார்வதி தவம் செய்யாம கண்ணை திறக்க வைக்கணும். அவ தவத்தை கலைக்கணும். அப்பதான் உனக்கு கிடைப்பா. என்னடா யோசிக்கிற? இல்ல, அவ தவத்தை எப்படி கலைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய தவம். அவ என்ன விஸ்வாமித்ரரா? அவ தவத்தை கலைக்கிறதுக்கு யோசிச்சு வேற பண்ணணுமா? இங்க பாரு, அவளை கண்ணை திறக்க வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா அவ தவத்தை கலைச்சிடலாம். அப்புறம் அவ உனக்கு கிடைச்சிருவா. என்னடா மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, வெளியே இருட்டா இருக்கு, லைட் கூட இல்ல. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ தைரியமா போ. சரியத்த, பார்வதி எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அடியே பார்வதி, தவமாடி இருக்க தவம். உன் தவத்தை எப்படி கலைக்கிறன்னு மட்டும் பாரு. பாவாடை தாவணியில பார்த்ததை விட இந்த பக்தி கோலத்துல இன்னும் அழகாதான் இருக்கா. என்ன பண்றது? இவ தவத்தை எப்படி கலைக்கிறது ஒன்னும் புரியலையே. ஏதாவது சத்தம் போட்டு பாட்டு பாடி பார்வதி தவத்தை கலைச்சிடலாம். சத்தம் வீட்டுக்குள்ள கேட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான் கரெக்ட். முதல்ல பக்கத்துல போவோம். ஆதி, அருண், அருண், அத்தா, பெரியத்தா, மாமா, ஆதி, எல்லாரும் வாங்க. அருண் வாங்க. அத்தா. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? அவ தவத்தை கலைக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்றான் இவன்? அத்தா, வெளியே பார்வதி பக்கத்துல
டேய், என்னடா ஆச்சு உனக்கு? பார்வதி தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு போனவன் இப்ப நீ பதறி அடிச்சிட்டு வந்து நிக்கிறதும் இல்லாம அங்கங்க தூங்கிட்டு இருக்கோம்னு கத்தி எழுப்பிட்டு இருக்க. என்ன நடந்தது? வெளியே வெளியே கார்டன்ல பார்வதி பக்கத்துல ஐயோ, ஆனா அதுக்கு விளக்கு தானே அணையணுமே. நாம அணைப்போம். அப்புறம் நாம எதுக்குடி இருக்கோம்? உமா, அந்த விளக்க நாம அணைக்கிறோம். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தானா அணைஞ்சு போச்சுன்னு சொல்றோம். எப்படி? சூப்பர் ஐடியா அத்தை. சரி, விளக்கு அணைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். யாராவது வராங்களான்னு பத்திரமா நீ பாத்துக்கோ. புரிஞ்சுதா? ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானு விளக்குக்கா என்ன இல்ல திரி எடுத்து எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ண பார்த்த மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. அணைய போற விளக்க நீ தூண்டி விட்டாலும் தப்பு. எரிஞ்சுகிட்டு இருக்கிற விளக்க நீ அணைக்க நினைச்சாலும் தப்பு. மொத்தத்துல நீ இந்த விளக்கு பக்கத்துல வந்ததே தப்பு. நீ திருந்தவே மாட்டியா? இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணது? எல்லாம் ஆதிதாக்கா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். காத்து, வெயில், மழை இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்னுதான் இந்த விளக்கு எரியணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த தவம் இருக்க கூடாது. இது எல்லாத்தையும் பிரிக்க சொல்லு. சரிக்கா. அப்பாடா, நான் தப்பிச்சேன். அக்கா 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 ஒரு நிமிஷம்.
நீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்லக்கா. அதுக்காக என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாம இருக்க முடியாது. அப்படி சொல்லாம நான் மறைச்சிட்டேன்னா நான் வாழற இந்த குடும்பத்துக்கு நான் பண்ற துரோகம் மாதிரி ஆயிடும்க்கா. அக்கா, நீங்க அந்த சமையல்காரி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்காக நல்ல எண்ணத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அவ உங்ககிட்ட என்ன கேக்குறதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல இப்படி தவமா உட்கார்ந்திருக்கான்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி பெருசா என்ன கேட்டுட போறா? அப்படியே அவ என்ன கேட்டாலும் அத குடுக்கற சக்தி எனக்கு இருக்கு. அப்படியாக்கா? ஒருவேளை அவ ஆதியவே வரமா கேட்டுட்டா?